இந்த மாதிரி நீங்க 2 பேரும் இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரியே உலகம் இப்படியே போச்சுன்னா எப்படி நாங்க எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. நீ கல்யாணம் பண்ணா நீ வேற ஒரு பொண்ணு தேடியா எங்களை என்ன சொல்றேன், இந்த 2 தாயில விட்டுறலாம். மொத்த இந்த மாதிரி 2 பேர் வந்து என்ட்ரி ஆகும்போது மொத்த இன்டர்வியூ நமக்கு அப்படியே கட் பண்ணிடணும், மொத்த கொட்டையை தூக்கி வெட்டிடணும். மொத்த குஞ்சு இல்லாத இவங்களுக்கே ஒரு பேச்சுனா, ஒரு குஞ்சு வச்சுங்க லாடி இருக்கிறாங்க எவ்வளவு பேச்சு பேசுவோம். எல்லாருமே அப்படி மாறினே போனா அதுக்கு ஆண் உரிமை ஆணுக்கு பெண் உரிமை பெண்ணுக்கு மொத்த என்னடா இதெல்லாம் காலம். ஆளு ஆம்பளை வந்து கத்தி சண்டை போட்டு ஜாலியா இருக்கிறாங்க, பொண்ணு வந்து கத்திக்குள்ள போட்டு ஜாலியா இருக்கிறாங்க. அப்ப நாங்க உனக்கு இருக்காடா, உனக்கு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு இருக்க வாய்ப்பே இல்லைடா. நீதான் ஆம்பளையாடா? உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைடா. ஓகேவா? ஏன்னா வந்து ஏன்டா உனக்கு வந்து அவ்வளோ பயமாடா? வந்து இவங்கெல்லாம் வந்து இப்படி போயிட்டா உனக்கு வந்து பொண்ணு கிடைக்காது, அவ்வளோ பயமாடா? அவ்வளோ டெஸ்பரேட்டாடா நீ? ஏன்டா உன் ஆண்மை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையாடா? ஏன்டா இவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்க? இவங்கெல்லாம் இப்படியே போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ பயமாக இருக்கே, ஏன்டா அப்படி இருக்க? உனக்கு என்னதான்டா பிரச்சனை? உன்னை ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக வந்து உன்னை இந்த வீடியோ வந்து ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு வந்து அவங்க அந்த 2 பொண்ணுங்க மேலே எவ்வளோ கிரிட்டிசிசம் அதனால இருக்கலாம். ஆனால் இவனுக்கு எவ்வளோ எகத்தாளம் பார்த்தீங்களா? பொண்ணுங்களை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒருத்தன் அப்யூஸ் பண்ணுறான். அண்ட் நம்ம சொசைட்டி வந்து இதில் வந்து எதுவுமே பண்ணல. ஓகேவா? இது வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்றது வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஓகேவா? அவங்க வந்து பண்ணுறது தப்பு கரெக்டு அது வந்து வேற. இருந்தாலும் ஒருத்தங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறத வந்து விட்டு வைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஓகேவா? ஸோ இவன் வந்து இவ்வளோ பண்ணுறியடா, நீ உனக்கு இருக்காடா உண்மையில? நீ சொல்கிறா. ஸோ என்ன பண்ணுங்க, ஸோ வந்து இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் வந்து இன்னும் சோஷியல் மீடியா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. ஓகேவா? அவங்க வந்து ஏதோ இன்டர்வியூ அவங்களுக்கு காசு கொடுத்தவனை வந்து நீ திட்டு, சரியா? அதை விட்டுட்டு வந்து அவங்க வந்து நீ ஏன் இன்டர்வியூ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இன்டர்வியூ கொடுத்தன்னு கேட்கலாம். ஆனால் வந்து அவங்கள அப்யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஓகேவா? ஸோ வந்து நீ டெஸ்பரேட்டாக இருக்காத, சரியா? நீ ஏன் இரு, உனக்கு வந்து கண்டிப்பாக யாராவது கிடைப்பாங்க, சரியா? ஏன் இவ்வளோ டெஸ்பரேட் ஆகிற?